Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவுற்ற நிலையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் 11ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இப்பேச்சுவார்த்தையில் கொரோனா நிவாரணத் தொகை 15,000 ரூபாய், தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம், தீபாவளி போனஸ் உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவது தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதனால் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து மீண்டும் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் வேறு சில கோரிக்கைகளை நகராட்சி நிர்வாகத்துடன் பேசி நிறைவேற்றி தருவதாக அமைச்சர் வாக்குறுதி அளித்ததாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். மதுரை மாநகராட்சியில் சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவை சேர்ந்த 5000 தொழிலாளிகள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 5 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் என்பது நடைபெற்றது. மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்ததின் பேரில் CITU, விசிகாவுடைய LLF ஆகிய 2 சங்கங்களுடைய தொழிற்சங்க நிர்வாகிகள் காலையில் அரசினர் சுற்றுலா மாளிகையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம். இந்த பேச்சுவார்த்தையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்களும் அதேபோல் மாநகராட்சியுடைய ஆணையாளர் திருமதி சித்ரா விஜயன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான 3 கோரிக்கைகள் சம்பந்தமாக அமைச்சர் ஒரு உத்தரவாதம் என்பது கொடுத்திருக்கிறார். ஒன்று, தமிழக அரசு அறிவித்த கொரோனா கால ஊக்கத்தொகை 15,000 தருவது சம்பந்தமாகவும், குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையில் தொழிலாளிகளுக்கு ஊதியம் வழங்குவது சம்பந்தமாகவும், அதேபோல் தீபாவளி பண்டிகை போனஸ் சம்பந்தமாகவும் இந்த 3 விஷயங்கள் குறித்து அமைச்சர் உடனடியாக தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு செயலாளரிடம் பேசி இந்த 3 கோரிக்கைகள் சம்பந்தமாக உடனடியாக நிறைவேற்றுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து அவர்கள் உரிய ஆவணம் செய்திட வேண்டும் என்று பேசியிருக்காங்க. பேசியது மட்டுமல்ல, இந்த 3 கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு அமைச்சர் அவர்கள் இது நிர்வாகத்தினுடைய பிரச்சனை என்று மட்டும் விட்டுவிடாமல் இது நிறைவேறுவதற்கு முழுமையாக உறுதுணையாக இருப்பதாகவும், எனவே இந்த பிரச்சனையை தொடர் கண்காணிப்பு செலுத்துவதாகவும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம மதுரை மாநகராட்சியினுடைய போராட்ட வரலாற்றிலே முதலாக அமைச்சர் கூப்பிட்டு பேசியது இந்த தடவை தான். அது நம்மளுடைய போராட்டத்தினுடைய அந்த தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு, நகரத்தில் குப்பைகள் தேங்கி கிடந்த ஒரு தாக்கம், இது எல்லாமே அரசுக்கு போனதுனால தான். இல்லைன்னா எப்பயுமே அமைச்சர் கூப்பிட்டு இப்படி பேசுனதே கிடையாது. ஒன்று கலெக்டர் மூலிமா பேசுவோம், இல்லை கமிஷனர் மூலிமா பேசுவோம். இந்த முறை தான் அமைச்சர் கூப்பிட்டு பேசியிருப்பது உள்ளபடியே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியாக இருக்குது. கோரிக்கைகள் நிறைவேறினால் இன்னும் திருப்தியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.